அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாரதி இந்திய நாடு சுதந்திரம் பெற வேண்டும், நம்முடைய அடிமைத்தனம் நீங்க வேண்டும், நாம் இந்தியர்கள் உரிமை பெற்றவர்களாக, இந்திய நாடு என் நாடு என்று பெருமை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி பாரதியார் இப்படியெல்லாம் பாடல் வரிகள் எழுதினார். இந்த சுதந்திரத்திற்கான விலை ஒன்றல்ல இரண்டல்ல, கோடான கோடி உயிர்களை கொடுத்திருக்கிறோம். எத்தனையோ பேர் உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கணவனை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் மனைவியை இழந்திருக்கிறார்கள், குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள். இப்படி மிக கொடிய அரக்கராகிய ஆங்கிலேயரிடத்திலே இருந்து இந்திய நாடு விடுதலை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தது. இறுதியாக காந்தியடிகள் தலைமையிலே நடைபெற்ற ஆயுதம் இல்லாத போராட்டத்தால் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. நமக்கு சுதந்திரம் என்ற வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றியை கொண்டாடுகிற அருமையான திருநாள் தான் இன்று. இந்த திருநாளிலே ஈரோடு மாவட்டத்திலே ஆனைக்கல் பாளையம் என்ற இடத்திலே மிகச்சிறப்பாக ஈரோடு மாவட்டம் இந்த சுதந்திர தின பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட தொடங்கி இருக்கிறது. நாம் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணா தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டுகளிப்போம். மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம் வந்தே மாதரம். பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் வந்தே மாதரம். எங்கள் மொழிகளோ 100, வந்த வழிகளும் வேறு, இருந்தும் இணைத்தது யாரு? அதுதான் இந்தியா பாரு. எங்கள் உடல் தன்னில் உன்னை வைத்து உயிராக காப்போம். இந்த உலகெங்கும் உந்தன் புகழ் கொண்டு சேர்ப்போம். சுவாசம் தந்து நேசம் காக்கும் தாயே, உனது மடியில் தவிலும் நாங்கள் 100 கோடி தாண்டி சென்று விட்டோம். இன்று கூடி ஒற்றுமையாய் மூவண்ண கொடியை நெஞ்சில் நெஞ்சில் தைத்து, நெஞ்சமெல்லாம் உன்னை அடி வைத்து, இமயம் குமாரி கையை கோத்து நாங்கள் சொல்லும் வாழ்த்து. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம் வந்தே மாதரம். பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசையட்டும் திரும்பி பார்க்குதே. வந்தே மாதரம் வந்தே
வந்தே மாதரம், ஜெய வந்தே மாதரம். 1000 உண்டிங்கு ஜாதியெனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கெது வேண்டும் என்று சொன்ன பாரதி பிறந்த இந்திய நாடு இது. துணிந்து எழடா, நீயும் ஒரு இந்தியன் என்று தலை நிமிர்ந்து நில்லடா. ஊக்கம் கொண்டு எழுந்து வா, இந்த உலகை ஜெயிக்கலாம்.
ஹிந்த் ஜெய் ஹிந்த் தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே. இது தீயில் எழுந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ. வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ. சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக புயல் போல் விரைக. அடையுளைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா.
என்ன தவம் செய்தோம் இந்த நாட்டில் பிறந்ததற்கு என்று எண்ணுகிற வகையிலே இந்திய திருநாட்டின் அருமை பெருமைகள் உலக அரங்கிலே இன்றைக்கும் அன்று முதல் இன்று வரை என்றைக்கும் இந்திய திருநாட்டின் பெருமை உயர்ந்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். விண்வெளி துறையில், வேளாண்மை துறையில் பசுமை புரட்சி கண்டது. சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்திய நாடு பட்டினியில் கிடந்தபோது இந்திய நாட்டினுடைய பசியை போக்குவதற்காக வேளாண்மை புரட்சி செய்தார். அந்த வேளாண்மை புரட்சி என்பது வீரிய விதைகளை அறிவியல் மூலம் கொண்டு வந்து குறுகிய கால பயிர்களின் வாயிலாக மிகவும் பஞ்சம், பசி, பட்டினி என்றெல்லாம் இருந்த இந்திய திருநாட்டிலே உணவு உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். லிண்டன் ஜான் என்ற அமெரிக்க அதிபரை சி. சுப்பிரமணியம் ஐயாவர்கள் நேரிலே சந்தித்து 5 நிமிடம் இந்தியாவினுடைய நிலையை சொல்லி, எங்களுக்கு உங்கள் நாட்டிலே உற்பத்தி ஆகிற தானியங்களை இறக்குமதி செய்ய வேண்டும், கோதுமையை நாங்கள் இறக்குமதி செய்து கொள்கிறோம், அதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்பதற்காக அவர்கள் அமெரிக்கா சென்றார்கள். லிண்டன் ஜான் என்ற அமெரிக்க அதிபரை இவர்கள் சந்தித்து 5 நிமிடம் உரையாடுவதாக இருந்தது. ஆனால் அமெரிக்க அதிபரோடு இவர்கள் உரையாடி கொண்டிருந்த போது சிஎஸ்ஐயா அவர்களினுடைய சிறப்பான பேச்சும் இந்திய நாட்டினுடைய அருமை பெருமையும் அமெரிக்க அதிபரை பெரிதும் ஈர்த்ததன் காரணமாக அவர் தொடர்ந்து 1 மணி நேரம் மாண்புமிகு சிஎஸ்ஐயா அவர்களினுடைய பேச்சை கேட்டு இந்திய நாட்டிற்கு தேவையான கோதுமைகளை டன்னாக கொடுத்து கப்பலிலே இறக்குவதற்கு சம்மதித்தார். நாங்கள் கோதுமையை கொடுத்து விடுகிறோம், ஆனால் அதை கொண்டு செல்லுகிற பொறுப்பு உங்களுடையது என்று சொன்னார். உடனே இவர்கள் அன்றைக்கு வழித்தடம் காட்டுகிற கருவி இல்லாத காலத்திலே இவர்கள் இந்திய கப்பல்கள் அமெரிக்க கடல் பகுதியிலே எந்தெந்த பகுதியிலே இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு அதன் வாயிலாக எந்த ஒரு செலவுமின்றி அங்கிருந்து வருகிற கப்பல்களின் வாயிலாக இந்திய நாட்டிற்கு கோதுமையை எந்த ஒரு செலவும் இல்லாமல் இறக்குமதி செய்தார். இது பசுமை புரட்சிக்கு முன்பு நம்முடைய இந்திய மக்களின் பசியாற்றுவதற்காக மாண்புமிகு சிஎஸ்ஐயா அவர்கள் செய்த சாதனை. அது மட்டும் அல்லாமல் சுதந்திர போராட்டத்திற்கு முன்பும் சுதந்திர போராட்டத்திற்கு பின்பும் சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தமிழகத்திலும் மத்தியிலும் தொடர்ந்து அமைச்சராக இருந்து பல்வேறு பொறுப்புகளை ஏற்று தொடர்ந்து இந்திய திருநாட்டிற்காக பாடுபட்டார்கள். சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு இந்திய பணியை ஏற்பதற்கு முன்பு சுதந்திர போராட்டத்திலே கல்மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். அப்படி கல்மறியல் போராட்டத்திலே ஈடுபட்ட போது அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சொன்னார், உங்களுடைய தந்தை ஒரு கிராம அலுவலராக இருப்பதனால், மணியக்காரராக இருப்பதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் போதும், உங்களை விடுதலை செய்து விடுகிறோம் என்று சி. சுப்பிரமணியம் ஐயா இடத்திலே சொன்னார்கள். அதற்கு சுப்பிரமணியம் ஐயா சொன்னார்கள், நான் எந்த ஒரு காரணம் கொண்டும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இது எங்கள் நாடு. எங்கள் நாட்டிலே நீங்கள் கல்லை விற்று இந்திய விடுதலைக்காக போராடக்கூடிய போராளிகளை எல்லாம் திசை மாற்றுகிறீர்கள். அவர்கள் கல் மயக்கத்தில் இல்லாமல் இருந்தால்தான் இந்திய நாட்டிற்காக போராடுவார்கள். அதனால்தான் நாங்கள் கல்மறியல் போராட்டம் செய்கிறோம். என்னை சிறையில் அடையுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று வீரத்தோடு நின்றவர்தான் சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். இப்படி சி. சுப்பிரமணியம் ஐயா மட்டுமல்ல,
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்தியர்கள் தொடர்ந்து இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக அயராது பாடுபட்டார்கள். சௌரி சௌரா அந்த பெரிய போரிலே, சௌரி சௌரா போரிலே, வன்முறையிலே காவல் நிலையம் எரிக்கப்பட்டது. 22 காவல்துறையினர் கொல்லப்பட்டனர். மிகப்பெரிய வன்முறை வெடித்தது. காந்தியடிகள் மிகவும் மனம் உடைந்து போனார். அறப்போராட்டத்தை நாம் வலியுறுத்தி விடுதலை முழக்கத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இப்படி ஒரு வன்முறையை செய்துவிட்டீர்களே என்று சொல்லி அவர் மிகவும் வருந்தினார். அதற்கு பின்னால் 1930 தான் தண்டி யாத்திரையை 240 மைல்கள் நடந்து கடந்து சரோஜினி நாயுடு அவர்கள் தலைமையிலே 2500 பேர் திரண்டனர். இப்படி ஒரு மாபெரும் உப்பு சத்தியாகிரகத்தை காந்தியடிகள் நடத்தினார். சரோஜினி நாயுடு அவர்கள் ஒரு பெரிய பேரணி நடத்தினார் உப்பு சத்தியாகிரகத்துக்காக. அந்த பேரணியிலே 2500 பேர் 60,000 பேர் கலந்து கொண்டனர். 2500 பேர் தாக்கப்பட்டனர். அந்த 60,000 பேர் கலந்து கொண்டு உப்பு சத்தியாகிரகத்தை தொடர்ந்து அவர்கள் நடத்தினார்கள். அதன் வாயிலாக தேசம் எங்கும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது, விடுதலை உணர்ச்சி ஏற்பட்டது. இது இந்திய திருநாடு, நம் நாடு, நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிவோம் என்று பாரதி சொன்னது போல இந்திய திருநாட்டினுடைய பெருமையை, மேன்மையை உணர்த்த பல்வேறு போராட்டங்கள் தேவைப்பட்டன. அதே நேரத்திலே ஆங்கில அரசினுடைய அடக்குமுறையை எதிர்த்து தொடர்ந்து காந்தியடிகள் தன்னுடைய எளிய முறை போராட்டத்தால் மிகப்பெரிய வெற்றியை இந்திய திருநாட்டிற்கு ஈட்டி தந்தார். அந்த சுதந்திர காற்றைத்தான் நாம் இப்போது உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த சுதந்திர காற்றுதான் இப்போது தென்றலாக வீசி கொண்டிருக்கிறது. அந்த சுதந்திர காற்றுதான் இன்றைக்கு நாம் மிகவும் மன மகிழ்ச்சியோடு இது நாம் உரிமைகளை பெற்று கோருகிற அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதோ மேகங்கள் எல்லாம் திட்டு திட்டாக திரண்டு இங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொடைபிடிப்பது போல அது நகர்ந்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சூரியன் கூட சற்றே முகம் சாய்த்து கதிரின் வெப்பத்தை குறைத்து கொண்டிருக்கிற அந்த காட்சியும் வானிலே படர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய திருநாட்டினுடைய மேன்மையை, வரலாற்றை 100 ஆண்டுகள் அல்ல 200 ஆண்டுகள் வரலாறு இந்திய திருநாட்டினுடைய வரலாறு. முகமதியர்களினுடைய முகலாய அரசுகள் அவுரங்கசீப் தலைமையிலே நடைபெற்ற அந்த முகலாய அரசு இந்தியாவினுடைய பெரும் பகுதியை ஆக்கிரமித்திருந்தது. அவுரங்கசீப்பினுடைய முடிவிற்கு பின்னால் ஆங்கிலேயர் மெல்ல கோலோச்ச தொடங்கினர். அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரிலே இங்கே வந்து இந்திய நாட்டிலே விளையக்கூடிய பருத்தியை பெற்றுக்கொண்டு ரா மெட்டீரியல் என்று சொல்லுகிறோமே, கச்சா, அந்த கச்சா பொருளாகிய அடிப்படை பொருளை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து நூற்று அந்த கச்சா பொருளை அவர்கள் நாட்டுக்கு கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய இயந்திரங்களின் வழியாக அவற்றை அவர்கள் நாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்து அவர்கள் பணம் ஈட்டுகிற நோக்கத்திலே அங்கே அவர்கள் அதை உற்பத்தி செய்து இங்கே கொண்டு வந்து விற்றார்கள். அடிப்படை பொருள் நம்முடையது, ஆனால் விற்பனை பொருள் அவர்களுடையது. இப்படித்தான் ஆங்கில அரசு திட்டம் போட்டு தொடர்ந்து இந்தியாவை சுரண்டி கொண்டிருந்தது. பாளையக்காரர்களிடத்திலே கொள்ளையடித்தது, அதிகமான வரியை கேட்டது, இரட்டை வரி, மும்மடங்கு வரி என வரிகளை விதித்து பாளையக்காரர்களை திணறடித்தது. இந்தியாவில் இருந்த ஒற்றுமையின்மையை, அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருந்த போட்டி பொறாமையை, அடுத்த வாரிசு வரவேண்டும் என்ற ஆர்வத்தை, இவற்றையெல்லாம் ஆங்கில அரசு சூழ்ச்சி வலைக்கு வகைப்படுத்தி கொண்டது. அதன் வாயிலாக புறவழியாகத்தான் அவர்கள் மன்னர்களையெல்லாம் அது தோற்கடித்தது. விஜய ரகுநாத தொண்டைமான் காட்டிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய வீரம் செறிந்த போர் தொடர்ந்திருக்கும். அப்படித்தான் பல வீரர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நற்பணிச் சான்று பெறுபவர்கள் விவரம். முதலாவதாக திரு எம் விவேகானந்தன், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், தலைமையிடம், ஈரோடு மாவட்டம்.
திரு சி முத்தரசு, காவல் துணை கண்காணிப்பாளர், சத்தியமங்கலம் உட்கோட்டம். திரு எம் பிரேம்குமார், ஆய்வாளர், பெருந்துறை போக்குவரத்து காவல் நிலையம். திரு கே பன்னீர்செல்வம், உதவி ஆய்வாளர், சித்தோடு காவல் நிலையம். திரு சி பிரகாஷ், உதவி ஆய்வாளர், மதுவிலக்கு அமல் பிரிவு, ஈரோடு. திரு டி பூபதி, உதவி ஆய்வாளர், அரச்சலூர் காவல் நிலையம். திரு டி முருகன், உதவி ஆய்வாளர், அரச்சலூர் காவல் நிலையம். திரு திருநிறைச்செல்வன், தலைமை காவலர், ஈரோடு வடக்கு காவல் நிலையம். திரு கே கிருஷ்ணன், சிறப்பு உதவி ஆய்வாளர், சித்தோடு காவல் நிலையம். திரு இ ராமலிங்கம், தலைமை காவலர், கவுந்தப்பாடி காவல் நிலையம். திரு எஸ் சரவணகுமார், காவலர், பெருந்துறை காவல் நிலையம். திரு எல் சோமசுந்தரம், தலைமை காவலர், மலையம்பாளையம் காவல் நிலையம். திரு எம் கந்தவேல், தலைமை காவலர், கவுந்தப்பாடி காவல் நிலையம். திரு எல் சோமசுந்தரம், தலைமை காவலர். திரு எம் கந்தவேல், தலைமை காவலர். திரு எஸ் ராஜேஷ், தலைமை காவலர். திருமதி ஏ ராணி, பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர், குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு. திரு ஏ அருண்குமார், தலைமை காவலர், ஆயுதப்படை, ஈரோடு மாவட்டம். திரு ஜி பிரதீப் குமார், காவல் கண்காணிப்பாளரின் முகாம் எழுத்தர். திரு பி எஸ் கணபதி, சட்ட ஆலோசகர். திருமதி எஸ் மேகலா, தண்டனை பட்டியல் பிரிவு உதவியாளர். திரு மணிகண்டகுமார், கடன் பிரிவு. திருமதி டி தாரணி தேவி, உதவி ஆய்வாளர், விரல் ரேகை பதிவு கூடம். திரு வி ஐயண்ணன், ஊர்காவல் படை பவானி. முன்னாள் படைவீரர் நலத்துறை, ராமலிங்கம். டாக்டர் எஸ் சதாசிவம், வனக்கால்நடை உதவி மருத்துவர். மு குணசேகரன், வனவர், ஆசனூர் வனச்சரகம். வே சதீஷ்குமார், வனக்காப்பாளர், பர்கூர் வனச்சரகம். ஆ கார்த்திகேயன், யந்திர கம்பியர் ஓட்டி, சென்னிமலை. ரா முருகானந்தம், தீயணைப்பர் ஓட்டி. ப பூபதி,
தே கோபிநாத் தீயணைப்பர், சி காளிமுத்து தீயணைப்பர், தேசிய மாணவர் ஜி ராணி வெங்கடேஸ்வரி, ராணி வெங்கடேஸ்வரி. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கோ முத்துகிருஷ்ணன், வருவாய் வட்டாட்சியர், ஈரோடு. கோ முத்துகிருஷ்ணன், வருவாய் வட்டாட்சியர், ஈரோடு. வருவாய் எஸ் பழனிவேல், மண்டல துணை வட்டாட்சியர், பவானி. ரா ரமேஷ், முதுநிலை வருவாய் ஆய்வாளர். அர்த்தநாரீஸ்வரன், வட்டார வளர்ச்சி அலுவலர், சத்தியமங்கலம். எஸ் நித்யா, உதவி பொறியாளர், கோபி உட்கோட்டம். வை ஆண்டாள், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், பவானி. ஜே கௌரி சங்கர், பணி மேற்பார்வையாளர், அந்தியூர் வட்டாரம். ஆர் சின்னசாமி, ஊராட்சி செயலாளர், தலமலை ஊராட்சி. சௌமியா, உதவி ஆணையர், உதவி ஆணையர் அலுவலகம், சித்தோடு. கி ஸ்ரீதர், மாநில வரி அலுவலர், உதவி ஆணையர். ஆர் சுரேஷ், இளநிலை உதவியாளர், மைய அலுவலகம், ஈரோடு. எஸ் மிருதுபாஷினி, இளநிலை உதவியாளர், மைய அலுவலகம். ஜே சத்யநாராயணன், பதிவரை எழுத்தர். பால் அம்புரோஸ், குடிநீர் திட்ட மின் பணியாளர், ஆப்பக்கூடல் பேரூராட்சி. நவீன்குமார், மின் பணியாளர், பெத்தம்பாளையம். ஆர் முருகன், துப்புரவு பணியாளர், சென்னிமலை. ஏ வேல்முருகன், கணக்கர். ஏ வேல்முருகன், கணக்கர், சத்தியமங்கலம் நகராட்சி. மா கார்த்திகேயன், துப்புரவு பணி மேற்பார்வையாளர். திரு நடராஜ், தூய்மை பணியாளர். கே பழனிசாமி, தூய்மை பணியாளர். அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பெருந்துறை. மருத்துவர் ஆர் டி புவிதா, துணை முதல்வர், அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பெருந்துறை. மருத்துவர் ஆர் சண்முகசுந்தரம், மருத்துவ கண்காணிப்பாளர். மருத்துவர் ஆர் சரவணகுமார், டிசிஹெச்எம்டி, பேராசிரியர், நெஞ்சக நோய்த்துறை. மருத்துவர் டி ஹென்றி பிரபாகரன், உதவி பேராசிரியர், பொது அறுவை சிகிச்சை துறை. மருத்துவர் பி நல்லசிவம், போதகர், உடல்கூறு செயற்பாட்டில் துறை. கே பி லதா, அலுவலக கண்காணிப்பாளர். ஜே நிர்மலா, செவிலியர் கண்காணிப்பாளர். எம் ஜமுனா, சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை. ஏ திருச்செல்வம், சிறப்பு நிலை ஓட்டுநர். இணை இயக்குனர் நலப்பணிகள். மருத்துவர் கே கல்யாணி, மருத்துவ அலுவலர், அரசு மருத்துவமனை. மருத்துவர் எஸ் தங்கச்சித்ரா, டிஜிஓ, மருத்துவ அலுவலர், அரசு மருத்துவமனை. ராம லட்சுமி சிவன், செவிலிய கண்காணிப்பாளர். மருத்துவர் எம் ஞானசேகரன், உதவி மருத்துவர். எஸ் சி சாந்தி, சமுதாய நல செவிலியர், சிவகிரி. கோசலை ரமணி, செவிலியர், சென்னிமலை. கிருஷ்ணமூர்த்தி, சுகாதார ஆய்வாளர் நிலை, அத்தானி. சி மனோகரன், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். மருத்துவ ஊரக நலப்பணிகள் மற்றும் குடும்ப நலத்துறை, பே சங்கரசுப்பு, மக்கள் கல்வி தகவல் தொடர்பு அலுவலர். மருத்துவ பணிகள். மருத்துவர் கே ஜி சீனிவாசன், உதவி பேராசிரியர். மருத்துவர் என் பூர்ணச்சந்திரிகா, மருத்துவர், அரசு மருத்துவமனை, பவானி. மருத்துவர் சே கயல்விழி, முதுநிலை மருத்துவர். பா அம்பிகா செந்தில்மணி, அலுவலக கண்காணிப்பாளர்.
அமுதவள்ளி செவிலியர் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருந்தகம் மருத்துவர் காசி மீனா, ரா கந்தசாமி மருந்தாளுநர், சரவணன் பல்நோக்கு மருத்துவமனை, செல்வன் தொடர்பு அதிகாரி, மீ ஜான்சி மாவட்ட காப்பீடு அட்டை, எஸ் தேவராஜ் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர், சோமசுந்தரம் அவசர கால ஊர்தி ஓட்டுநர், பி முருகானந்தம் கால்நடை உதவி மருத்துவர், க கோவிந்தராஜ் நிர்வாக அலுவலர் மண்டல இணை இயக்குனர் அலுவலகம் ஈரோடு, ஜே மலர்விழி கால்நடை ஆய்வாளர் நிலை, பள்ளி கல்வித்துறை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் இணைந்து வழங்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை, வி தேவகி அம்மாள் தலைமை ஆசிரியர், எஸ் சித்ரா முதுகலை ஆசிரியர் வேதியியல், கே ஸ்ரீனிவாசா இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி, ந ஆனந்தன் உதவி செயற்பொறியாளர் பொதுப்பணித்துறை, பா செந்தில்குமார் இளநிலை உதவியாளர், பாலு உதவி பொறியாளர் கீழ்பவானி, பொறியாளர் ப பாலசுப்பிரமணியம் உதவி பொறியாளர் பாசன பிரிவு, கோவேந்தன் உதவி பொறியாளர் நெடுஞ்சாலை, கருவூலம் மற்றும் கணக்குத்துறை ச ந வெள்ளியங்கிரி, கூட்டுறவுத்துறை ராஜா, து பூரணி கூட்டுறவு சார் பதிவாளர் பவானி வேளாண்மை, தி சீனிவாசன் உதவியாளர் மாவட்ட பதிவாளர் அலுவலகம், புவனேஸ்வரி தட்டச்சர் மாவட்ட பதிவாளர் அலுவலகம், பி சசிகுமார் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை, ஆர் முருகேஷ் நில அளவர், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை மா செந்தில் நன்னடத்தை அலுவலர், சந்தியா வேளாண்மை அலுவலர் நடமாடும் மண் பரிசோதனை நிலையம், பி சுரேஷ்குமார் உதவி வேளாண்மை அலுவலர் பவானி மாவட்டம், தமிழ்வாணன் உதவியாளர் தோட்டக்கலை, மு பவித்ரா தோட்டக்கலை அலுவலர், வேளாண்மை பொறியியல் துறை கே பால்ராஜ் உதவி பொறியாளர், சந்திரசேகரன் உதவி பொறியாளர், குணசேகரன் முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோபிச்செட்டிப்பாளையம், இ புவனேஸ்வரி உதவி பயிற்சி அலுவலர், மஞ்சுளா தேவி தட்டச்சர், வே கிருஷ்ணவேணி சமூக நல விரிவாக்க அலுவலர் வட்டார வளர்ச்சி, காயத்ரி குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர், மகளிர் திட்டம் கிருஷ்ணவேணி தரவு உள்ளீட்டாளர், தொழிலாளர் நலன் துறை மா கவிதா, ஜெகன்ராஜ் திட்ட மேலாளர், எஸ் நாகராஜ் கடன் வசதியாக்கல், ஆர் முருகானந்தன் கடன் வசதியாக்கல், ஐ பிரகாஷ் இளநிலை உதவியாளர், அ பரிமளா கண்காணிப்பாளர், மா கலிங்கத்துறை உதவியாளர், கு விமலா தட்டச்சர், இந்து சமய அறநிலையத்துறை கோ சசிகுமார் வழக்கு ஆய்வர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என் சுப்பிரமணியம் கிளை மேலாளர், தமிழ்நாடு வீட்டு வசதி பிரிவு என் பவித்ரா இளநிலை உதவியாளர், மீன்வளத்துறை சு பத்மா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிவகீர்த்தி உதவி பொறியாளர், வந்தனா கிருஷ்ணன் உதவி பொறியாளர்,
தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானம் ராமநாதன் செயற்பொறியாளர், சிவகுமார் செயற்பொறியாளர், ராஜேந்திரன் சிறப்பு நிலை முதல்வர், உசேன் பாஷா மின் ஆய்வாளர், ரவிச்சந்திரன் 2ஆம் நிலை நூலகர், தங்கராஜ் 3ஆம் நிலை நூலகர், தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியம் தங்கராசு இளநிலை வரைவு அலுவலர், கி கோவிந்தராஜ் இளநிலை வரைவு அலுவலர், கேடி இந்துப்பிரியா உதவியாளர், தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், கேடி இந்துப்பிரியா, சே அருண்குமார் அருண் பிரசாத் இளநிலை உதவியாளர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர், SA வினோத் சத்துணவு அமைப்பாளர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், செல்வி இடைநிலை ஆசிரியர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவமனை, கமல் பாபு, ஈரோடு சட்டக்கல்லூரி, கொங்கு கலை அறிவியல் கல்லூரி கல்வி நிறுவனங்கள் நஞ்சனாபுரம், தமிழ்நாடு பசுமை சாம்பியன் விருது 2024 தேர்வு செய்யும் குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பணிகள் மற்றும் அதன் பாதுகாப்பை நோக்கிய பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டமைக்கு தமிழ்நாடு பசுமை சாம்பியன் விருது 2024 தலா ரூபாய் 1,00,000 வழங்குதல் காசோலை. ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவனம், ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன், ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன், ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஈரோடு, ஜி கௌசல்யா தன்னார்வலர் பச்சாம்பாளையம் அந்தியூர் வட்டம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சிறப்பு ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மையத்தின் பயிற்சி பெற்ற மாநில மற்றும் தேசிய அளவில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகள், ராகவி பள்ளி மாணவி அரசு உயர்நிலைப் பள்ளி பெரிய கரட்டுப்பாளையம், சஞ்சனா பள்ளி மாணவி அரசு உயர்நிலைப் பள்ளி சஞ்சனா, சஞ்சனா, தாமரை கவின், தாமரை, தாமரையை தொடர்ந்து கவின், கவின் தொடர்ந்து ஸ்ரீசாந்த்,
கவின் தொடர்ந்து ஸ்ரீசாந்த். வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் பெறும் பயனாளிகள் வேளாண்மை உழவர் நலத்துறை மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி. வேளாண்மை துறை உழவர் நலத்துறை மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி ரூபாய் 50,000 மதிப்பு. பயனாளிகள் 4 பேர். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை நிரந்தர மண்புழு உரக்கூடம் 500 சதுர மீட்டர் அளவிலான நிழல் வலை குடில் அமைப்பதற்கான மானியம் 2,27,500 ரூபாய் மதிப்பு. ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் வேளாண் நிலன் வழங்க தாட்கோ நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் சென்டரில் தொழில் மற்றும் லெதர் பேக் மற்றும் ரெக்ஸின் தொழில் 92,22,000 ரூபாய் மதிப்பு. வேளாண்மை உழவர் நலத்துறை மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி தாட்கோ. வேளாண்மை நிலம் வாங்க தாட்கோ 92,22,000 ரூபாய். ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தொழிலாளர் துறை கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை இயற்கை மரணம். கூட்டுறவுத்துறை மகளிர் சுய உதவிக்குழு கடன். சுவாமி குப்புராஜ் பெருந்துறை தாட்கோ. தொழிலாளர் நலத்துறை மாலதி இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கிற்கான நிதி உதவி 55,000 ரூபாய். தொழிலாளர் துறை ஈரோடு ஆனந்தன். தொழிலாளர் துறை மொடக்குறிச்சி மோகன சுந்தரம். தொழிலாளர் துறை ஈரோடு லோகநாதன். தொழிலாளர் துறை ஈரோடு வெங்கடாச்சலம். கூட்டுறவுத்துறை நலத்திட்ட உதவிகள் பெறும் காசிபாளையம் நகர கூட்டுறவு கடன் சங்கம் மகளிர் சுய உதவிக்குழு கடன் 21 லட்சம் ரூபாய். மகளிர் சுய உதவிக்குழு 12 லட்சம் ரூபாய். ஈரோடு கூட்டுறவுத்துறை காசிபாளையம் நகர கூட்டுறவு கடன் சங்கம் சுய உதவிக்குழு 21 லட்சம் ரூபாய். கூட்டுறவுத்துறை காசிபாளையம் நகர கூட்டுறவு கடன் மகளிர் சுய உதவிக்குழு 12 லட்சம் ரூபாய். கூட்டுறவுத்துறை மொடக்குறிச்சி லக்காபுரம் புதூர் நகர கூட்டுறவு கடன் சங்கம் மகளிர் சுய உதவிக்குழு 7 லட்சம் ரூபாய். மாவட்ட தொழில் மையம் திருமதி ராணி கலைஞர் கைவினை திட்டம் தையல் தொழில் 2 லட்சம் ரூபாய். மாவட்ட தொழில் மையம் திருமதி ஷர்மிளா கலைஞர் கைவினை திட்டம் தையல் தொழில் 2.5 லட்சம் ரூபாய். மாவட்ட தொழில் மையம் மொடக்குறிச்சி திரு முரளி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் 4 சக்கர வாகன வாடகை தொழிலுக்காக 12,68,000 ரூபாயை பெற இருப்பவர் திரு முரளி. முன்னாள் படைவீரர் நலத்துறை மொடக்குறிச்சி விஜயகுமார். சத்யா
50,000 மதிப்பு